Hi everybody. Today in GK let us see quiz 8. A. Literature. Take the name of the author which matches with the work mentioned below. கீழே வந்து some works கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யாருடைய ஒர்க்கு எந்த ஆத்தர் எழுதியிருப்பாங்க அந்த ஒர்க்கை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஊத்தரிங் ஹைட்ஸ், அதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா எமிலி பிராண்டே. எமிலி பிராண்டே. செகண்ட் ஒன் ப்ரைட் அண்ட் ப்ரீஜூடிஸ். ப்ரைட் அண்ட் ப்ரீஜூடிஸ் அப்படின்ற ஒர்க்கு யாருடையது அப்படின்னா ஜான் அஸ்டன். ஜான் அஸ்டன். நெக்ஸ்ட் தேர்டு அங்கிள் டாம்ஸ் கேபின். அங்கிள் டாம்ஸ் கேபின் யாருடைய ஒர்க்குனா ஹேரியட் பி ஸ்டோவ். ஹேரியட் பி ஸ்டோவ். ஃபோர்த் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாருடையது ஜவஹர்லால் நேரு. ஃபிஃப்த் ஒன் ஆலிவர் ட்விஸ்ட். ஆலிவர் ட்விஸ்ட் இது ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எழுதினது யார் அப்படின்னா சார்லஸ் டிக்கன்ஸ். யாருடைய பிளே? சார்லஸ் டிக்கன்ஸ். சரியா? ஓகே, லெட்ஸ் சி நெக்ஸ்ட் டாபிக். கிவ் ஒன் வேர்ட் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். வந்து சம் சென்டென்சஸ் இருக்குது, அதுக்கான மீனிங்ஃபுல் வேர்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு டெசிப்பர். டெசிப்பர் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியராக இல்லாமல் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடியறதில்ல. அதான் வந்து டெசிப்பரோட மீனிங். டெசிப்பர் அப்படின்னா சம்திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், கிளியராக இருக்காது. ஓகேவா? செகண்டு பியாண்ட் கரெக்ஷன். பியாண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்குது. இந்த இடத்துல வந்து அதர் சைடு ஆஃப் கரெக்ஷன். கரெக்ஷனுக்கு அதர் சைடு என்ன, அது வந்து சிங்கிள் வேர்டில் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். தேர்ட் ஒன் தட் விச் cannot பி பியர்ஸ்டு. பியர்ஸ் அப்படின்றது என்ன? அதாவது எதுலேயோ ஒன்றில் நம்ம ஹோல் போடுறோம் இல்லையா, அதுதான் வந்து பியர்ஸ். பியர்ஸ் த வால். அதாவது இந்த இடத்துல இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால் ஹோல் போட முடியாதது. டு மேக் அ ஹோல் இன் சம்திங் அப்படிங்கிறது வந்து பியர்ஸ். ஸோ வி கேனாட் பியர்ஸ், நம்மளால் ஹோல் போட முடியாது. ஃபோர்த் ஒன் தட் விச் கேனாட் பி மூவ்டு. மூவ் ஆகாமல் இருக்கிறத நாம் என்னன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். லெட் அஸ் டிஸ்கஸ் த ஆன்சர்ஸ். சி ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஹேண்ட் ரைட்டிங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு டெசிப்பர். இதுதான் இல்லெஜிபிள். ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்றது மீனிங் என்ன? இல்லெஜிபிள், கண்டுபிடிக்க முடியாது. செகண்ட் ஒன் பியாண்ட் கரெக்ஷன், அதுக்கு ஆப்போசிட் எழுதுகிறோம், அதையும் தாண்டி அதர் சைட் ஆஃப் கரெக்ஷன் இன்காரிஜிபிள். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து எழுதுங்க. இன்காரிஜிபிள், இன் CORRIGIBLE, incorrigible. Third, that which cannot be pierced. piercedனா என்னன்னு சொன்னேன், ஹோல் போடுறது. அதுக்கான மீனிங் இன்னொரு மீனிங் தான் வந்து பெனட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பெனட்ரேட்னாலும் ஒரு வால்லையோ இல்லாட்டி கீழே கிரவுண்ட்லேயோ நம்ம ஹோல் போடுறது தான் வந்துட்டு பெனட்ரேட். ஸோ இதுக்கு கேனாட் பியர்ஸ்ட் அப்படின்னா நம்மளால் ஓட்ட போட முடியாதது. இம்பெனட்ரபிள், IMPENETRABLE, impenetrable. Next fourth one which cannot be moved. மூவ் ஆகாதது நம்ம என்ன சொல்லுவோம்? immovable, IMMOVABLE, immovable. ஓகேவா? clear? okay, shall we move to the next topic? yes. Next is social studies. Match the European countries with their capitals by placing the corresponding alphabet in the boxes. See, here they given countries and capitals. We should match countries with their capitals. First one, France. What is the capital of France? Paris. France oda capital enna? Paris. Second one, Germany. Capital of Germany? Berlin. Third one, Italy, Rome. Switzerland, Bern. Switzerland, Bern. The fifth one, Netherlands. Netherlands,
ஆம்ஸ்டர்டாம். சரியா? ஆன்சர்ஸும் நான் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ கரெக்டாக எழுதுங்க, தப்பாக எழுதிடாதீங்க. ஓகே, next topic. Shall we move to the next topic? General. Match the fields with in which the following personalities became famous. ஸோ இந்த இங்கே பர்சனாலிட்டிஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்தெந்த ஃபீல்டில் ஃபேமஸ் அப்படின்றது நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் சத்யஜித் ரே. He belongs to which field? Directing. He belongs to directing. He is one of the famous director. ஸோ பிக்சர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜாவேரி சிஸ்டர், தே ஆர் மணிப்புரி டான்சர்ஸ். எம்எஃப் ஹுசைன், பெயிண்டிங். எம்எஃப் ஹுசைன் பிலாங்ஸ் டு பெயிண்டிங். ஃபோர்த் ஒன் ராஜ் கபூர், ஆக்டர். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஆக்டர். ஹீ பிலாங்ஸ் டு ஆக்டிங். நெக்ஸ்ட் பண்டிட் ஹரிபிரசாத் சௌரேஷியா. He is playing musical instrument. ஓகேவா? he is playing musical instrument. ஓகே, கீழே வந்து இவங்களுடைய பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் சத்யஜித் ரே, லைனாக தான் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஷனே கிடையாது. சத்யஜித் ரே, ஜாவேரி சிஸ்டர்ஸ், எம்எஃப் ஹுசைன், ராஜ் கபூர், நெக்ஸ்ட்டு பண்டிட் ஹரிபிரசாத் சௌரேஷியா. இவங்க பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. Now we'll discuss mathematics and science, B topic. A பார்த்தோம், C, D பார்த்தோம், B topic இப்போ தான் பார்க்குறோம். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வித் தேர் யூசஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய யூசஸ் கொடுத்துருக்காங்க. வி ஷுட் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன் செஸ்மோகிராஃப். செஸ்மோகிராஃப் நீங்கள் சோஷியலில் படிச்சிருப்பீங்க நிறையா. அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரெஜிஸ்டரிங் எர்த்குவேக். To register earthquake we are using seismograph, earthquake. Second one barometer. Barometer எதுக்காக? measuring atmospheric pressure. atmosphere measure பண்ணுறது எது? barometer. lactometer measuring purity of milk. milk measure பண்ணுறது lactometer. Fourth one calorimeter measuring quantities of heat. heat வந்து measure பண்ணுறது calorimeter. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக், டிக் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த brackets. Here are given two mathematics questions. We should solve each of them. First one, the area of a circle of radius r is 10 square centimeters. ஸோ ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் வந்து நமக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நம்ம வந்து then the area of a circle of radius 2r is. நம்ம r ஃபர்ஸ்ட் கொஷினில் பாருங்கள், r கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து 2r ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், r கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து r/3 ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா? 2 questions நல்லா பாருங்கள். ஏரியா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ரேடியஸ் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம 2r கண்டுபிடிக்கணும். ஏரியா செகண்ட் கொஷின் வந்து ரேடியஸ் 90 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு r/3 வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆன்சர் பார்க்கலாம். சி ஃபர்ஸ்ட் கொஷின், ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். சர்க்கிளோட ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏரியா πr ஸ்கொயர். சரியா? πr ஸ்கொயர் நமக்கு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 10ங்கிறது கொடுத்துட்டாங்க. சரியா? ரேடியஸ் வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 10. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 2r கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்க்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம்? 2r அப்படின்றது போடுறோம். ஸோ 2r ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது. ஸோ 2r ஸ்கொயர், 2r பவர் ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா 4r ஸ்கொயர். 2வையும் நாம் ஸ்கொயர் பண்ணணும், ஆரையும் ஸ்கொயர் பண்ணணும், 4r ஸ்கொயர். ஸோ 4r ஸ்கொயரோட வேல்யூ 10. 4 × 10 40. ஆன்சர் இஸ் 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள், சேம் அதே தான். ஆர்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம்? r/3 போட போகிறோம்.
ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 90 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், r/3 போடுறோம். ஸோ மேலே ஆரையும் ஸ்கொயர் பண்ணணும், கீழே இருக்கிற 3ஐயும் ஸ்கொயர் பண்ணுறோம். r square by 9. So 90 by 9, the answer is 10 square centimeter. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, that's all quiz 8. We'll see next quiz in next video. Thank you.